அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஷாடி விலாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 1 கிலோ நான் வந்து பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு சட்டி வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது வந்து 150 ml. 1 கிலோவுக்கு 200 ml ஊற்றணும். அதுக்கு நான் வந்து 200 ml ஆயில் ஊற்றிருக்கேன். நெய் ஒரு 50 கிராம் நெய் ஊற்றணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து பிரியாணி இலை ஒன்று, கொஞ்சம் கல்பாசி இதை நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கணும். நம்ம ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இது ஃபஸ்ட்டு இது நல்லா வதங்கிடட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக நல்லா வதங்கிருச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு. எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் சேர்க்கலாம். நல்லா பிரியாணி நல்லா ருசியாக இருக்கும். அடுத்தது தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கையில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அதே 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கிறோம். இது நல்லா வதங்கட்டும். பட்டை கிராம் ஏலக்காய் ஒரு 3 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து பிரியாணி மசாலா சேர்க்கறனால பட்டை கிராம் ஏலக்காய் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் பிரியாணி மசாலா அப்படி போடலை அப்படின்னா நீங்கள் வந்து பட்டை கிராம் ஏலக்காய் வந்து 4 டீஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலாவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டேன். நல்லா வதங்கிடட்டும். நல்லா ஒரு கைப்பிடி மல்லித்தலை, புதினா இந்த 2ஐயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா வதங்கின உடனே தயிர், 1 கிளாஸ் தயிர் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் அது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நான் வந்து இப்போ ராட்டை சேர்த்துக்கிறேன். இது வந்து 1 kg ராட்டு. நான் ராட்டில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்திட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். ராட்டு நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ நான் வந்து இந்த கப்புக்கு 4 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 8 கப்பு தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை நான் இப்போ வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா வெந்து கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அரிசியை போட்டலாம்ல.
பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். தண்ணி நல்லா வத்துறதுக்கு ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து லெமனை சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி வற்றினதுக்கப்புறம் தம் ஊற்ற வேண்டியதான். நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்ற வேண்டியது இருக்குது. இப்போ நெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோ தம்மூட போகிறோம். நெய்யை ஊற்றிட்டு தம்மூட வேண்டியதான். ஒரு 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தம்மூட போகிறோம். எப்படி தம்மூடுறதுன்னா, நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. தோசைக்கல்லை வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு தூக்கி வச்ச வேண்டியதுதான். அவ்வளோதான். தூக்கி ஏதாவது வெயிட்டை வச்சிட்டோம்னா ஒரு 1/4 மணி நேரம் இப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்தோம்னா பிரியாணி ரெடி. நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன்.